2 கொரிந்தியர் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். 3ஆம் வசனத்தை, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார். ஆமென். இப்போ இங்கேருந்து தான் நான் தலைப்பு எடுத்திருக்கிறேன். இந்த 3வது வசனத்தில் தேவன் நமக்கு சகல விதமான ஆறுதலாய் இருக்கிறார். ஆமென். தேவன் எனக்கு சகல பல விதங்களில் என் வாழ்க்கைக்கு, நமக்கு, சபைக்கு, தேசத்திற்கு, திருமண உறவில், பெற்றோர் பிள்ளைகள் உறவில் தேவன் ஆறுதலாயிருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் எனக்கு ஆறுதலாயிருக்கிறார். சரீர பிரகாரமான வாழ்க்கையில் தேவன் எனக்கு ஆறுதலாயிருக்கிறார். ஏன் இதை நான் எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, சகல விதமான அவரு உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல பவுல். அவர் சொல்றாரு சகல விதமான எல்லா ஆறுதலும் நான் உனக்கு தருகிறேன். சகல விதமான ஆறுதல். உங்க அப்பா உங்க அம்மா உனக்கு ஆறுதல் செய்வாங்கன்னு சொல்லி நீ ரொம்ப நாளா ஏங்கி இருக்கலாம், உனக்கு ஆறுதல் கிடைக்காம இருக்கலாம். ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகள் ஆறுதலான வார்த்தைகள், தேற்றக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய, கட்டக்கூடிய வார்த்தைகளினாலே என் பிள்ளை என்ன பண்ணுவான், ஆறுதல் செய்வான்னு சொல்லி நாம் ஏங்கி இருக்கலாம். ஏங்கி 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 எதிர்பார்த்து 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 வராதிருக்கும் போது உள்ளம் உடைக்கப்படுகிறது. உள்ளம் உடைக்கப்படுகிறது. கணவன் எனக்கு ஆறுதலாய் இருப்பார். நான் 2 பிள்ளை 3 பிள்ளைய பெத்தெடுத்து பிரசவ வேதனைப்பட்டு நான் பெற்றெடுத்து அவர்களை வளர்ப்பதற்கு நான் உதவியாக இருக்கிறேன். என்னோடு கூட தோள் கொடுத்து என்னோடு கூட நடந்து எனக்கு ஒரு ஆறுதலாய் நான் உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், நான் தனிமையில், நான் யாரும் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது நான் செய்கிற வேலையை பார்த்து எனக்கு உற்சாகப்படுத்த யாரும் இல்லைனாலும் என் வீட்டுக்கார் வேலை முடிச்சுட்டு வந்தா எனக்கு ஆறுதலாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மனைவிகள் காத்திருக்கிறார்கள். ஆனால் ஆறுதல் இல்லை. அதுபோல கணவன் காத்து கொண்டிருக்கிறார். அதுபோல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறவும் இந்த ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது, இந்த ஆறுதலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. போதுமான ஆறுதல் இல்லாமல் சமாதானமற்று சந்தோஷமற்று எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் வார சபைக்கு வந்தும் எப்படி வந்தார்களோ அப்படியே அதைவிட மோசமாக கடந்து செல்லுகிற கூட்டங்கள் இன்றைக்கு மாறிவிட்டது. எத்தனை ஆராதனைக்கு போய், எத்தனை ஜபங்களுக்கு போய், எத்தனை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போயும் மனதில் விடுதலை இல்லாமல் கூட்டங்கள் இன்றைக்கு அநேகமாக இருக்கிறது. உங்களுக்கு, எனக்கு, சபைக்கு, தேசத்திற்கு, எல்லாருக்கும் சகல விதமான ஆறுதலை செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்போ முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா, சகல விதமான ஆறுதல் எதுக்காக பண்றாருன்னா, அந்த 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரக்கமுள்ள தேவனாய் இருப்பதினால நீங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது, நீங்க படுற போராட்டத்தை பார்க்கும்போது, நீங்க செய்கிற தவறுகளை அவர் கணக்கில் வைக்காம அவர் உங்களுக்கும் எனக்கும் இறங்கி, ஆமென், அல்லேலூயா, அவர் மேலேயே இருக்கல, அவர் இறங்கி வந்து, அவர் தேவனுடைய குமாரனா அவர் என்ன பண்ணலாம், சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு நம்மளெல்லாம் ஆளுக பண்ணலாம். அப்படி பண்ணல. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தாழ்மையின் ரூபம் எடுத்து உங்ககிட்ட என்கிட்ட வந்திருக்கார். அந்த அளவுக்கு அவர் இரக்கமுள்ள தேவன்.
பிலிப்பியர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி இரக்கமுள்ள தேவனாய் இருப்பதினாலே சகலவித ஆறுதலினாலே நமக்கு ஆறுதல் செய்ய இந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ இந்த ஆறுதலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய இடத்துல ஆறுதலை தேடுறான். சில நேரத்தில் நம்ம பண்ண பிரச்சனை, நம்ம சண்டை போட்ட அல்லது நம்ம பண்ண காரியம் அதுவா போயிடும். நான் மன்னிப்பு கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் போய் திருப்பி மனம் திரும்பினாலும் பரவாயில்ல, ஆற விடு. நம்ம டெக்னிக்காக சொல்லுவோம்ல, வருஷங்கள் போட்டோம், ஆறுச்சா காயங்கள், ஆறுச்சா சிஸ்டர், காயங்கள் ஆறுச்சா, டெம்பரரியா, அது ஒன்றும் என்ன பண்ணாது. அவங்க வராங்களோ போகிறாங்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ தப்பு செஞ்சா, நீ துரோகம் செஞ்சா, நீ குறையா பேசினா, நீ நான் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், நீ சொல்கிறது செய்கிறது பார்க்கறது நடக்கிறது பாவம், அதனால் உன்னால தான் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை, நீ தான் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனையார், நீ தான் கோல் மூட்டி பண்ணி விட்ட, நீ தான் குடும்பத்தை கெடுத்து விட்ட, நீ தான் சும்மா இல்லாமல் ஃபோனை பண்ணி 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 தேவையில்லாததெல்லாம் பேசி 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 என்ன பண்ண, ஆண்டவர் சமத்தில் உட்காரலாம், நிறைய காரியங்களை பண்ணலாம், ஒரு நாளைக்கு பிள்ளைகளோடு விளையாடலாம், பேர பிள்ளைகளோடு விளையாடலாம், இதெல்லாம் எதுவுமே செய்யாம தேவையில்லாத காரியங்களை செஞ்சு விட்டு பிரச்சனைய கிளப்பி விடுறது. யார் கிளப்புனா? சாத்தானா? என் வாய், சங்கீதம் 140 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தாவீது சொல்றாரு, அநீதி உள்ளவர்கள், துரோகம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் வாயை எப்படி வேணா பேசுகிறான், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி தெரியுமா பேசுவாங்க? ஆண்டவரே, என் வாய்க்கு எல்லாரும் சொல்ல, என் வாய்க்கு சத்தமாக சொல்ல, என் வாய்க்கு காவல் வையும். ஆமென். தேவையில்லாததை பேசாதபடிக்கு, மற்றவர்களை இடிக்கக்கூடிய, மற்றவர்களை உடைக்கக்கூடிய, மற்றவருடைய வாழ்க்கையை பீறி பிடுங்கி போடக்கூடிய, மற்றவர்களை சாகடிக்கக்கூடிய வார்த்தைகள் மனுஷனுடைய நாக்கிலிருந்து வருகிறது. மனுஷனுடைய நாக்கின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, சர்பத்தின் விஷம் இருக்குது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனால அப்படியே ஆறிட்டோம்னா ஆறாது, அதனால நமக்கு கம்ஃபர்ட் வராது. ஒரு சிலர் என்ன யோசிக்கிறான், இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை, என் கணவர் மாற மாட்டார், என் மனைவி மாற மாட்டாங்க, அதனால உங்களுக்கு ஆறுதல் வந்துருமா? நிறைய பேர் முடியாது, நடக்காது, அப்படியே நான் வாழ்ந்துட்டு போகிறேன். அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன், இருளிலே வாழ்ந்துட்டு போகிறேன், பொய்யிலே வாழ்ந்துட்டு போகிறேன், இதுதான் என் வாழ்க்கை. ஆறுதல் வராது. மனம் திரும்பு. குடும்பமாக மனம் திரும்புங்க, மனைவியாக மனம் திரும்புங்க, கணவராக மனம் திரும்புங்க. ஆறுதல் வராது. சிலர் மறக்க முயற்சி செய்கிறாங்க. மறக்கிற முயற்சி செய்கிறதுனால உங்களுக்கு ஆறுதல் வருமா? தவறுகளை மறக்க முடியுமா? சத்தமாக சொல்லுங்களேன், முடியாது. மனம் திரும்பினா ஆறுதல் வரும். ஆமென். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாம்சத்தை ஃபீட் பண்ணுறான். மாம்சத்தை கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு, கம்ஃபர்டபுளாக பெட்டு, தரையில் படுத்த காலம் போய் பாயில் படுத்த காலம் போய் ஒரு ரஃப்பான ஒரு மேட்ரஸ் இருக்கும், அது போய் இப்போ பஞ்சு, இதுக்கப்புறம் இலவும் பஞ்சு எல்லாம் போட்டு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணாலும் இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னா தூக்கம் வராது. அப்போது எவ்வளோதான் சாப்பிட்டாலும், எவ்வளோதான் உடுத்தினாலும், எவ்வளோதான் சம்பாதிச்சாலும், கொஞ்சம் கவனிங்க, மாம்சத்துக்கு எவ்வளோதான் நம்ம ஃபீட் பண்ணாலும், ஒருவேளை எனக்கு பிடிச்ச, நான் லவ் பண்ண பையனோடு வாழ்ந்தாலும், நான் லவ் பண்ண பொண்ணோடு வாழ்ந்தாலும், நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பிடிச்சமாக இருக்கிற என் பிள்ளைகளோடு, அதாவது இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள், நான் எதிர்பார்க்குற மாம்சத்துக்குரிய எல்லா காரியங்களும் கூடி வந்தாலும், நான் கேட்டது கேட்காத எல்லாம் ஆண்டவர் எனக்கு சேர்த்து கொடுத்தாலும், கடைசியாக நான் போய் நிற்கும்போது
என் இருதயத்தில் பரிபூரண ஆறுதல் இருக்குமானா இருக்காது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நான் கூட்டி அதில் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வாழணும்னு நினச்சேன். அதனால எனக்கு சமாதானம் வருவதில்லை. சில என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஆறுதல் இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கே அப்படி நான் போய் பதில் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு சமாதானம் வந்துடும் நினைக்கிறாங்க. இப்போது எனக்கும் இந்த சகோதரருக்கும் முரண்பாடு வந்துடுச்சு, அதனால் எனக்கு ஆறுதல் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சகோதரர்கிட்ட போய் பேசி நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் வந்துடும் நினச்சி பேசுகிறேன். அந்த சகோதரர் ஓகே சொல்கிறாரு, நானும் ஓகே சொல்கிறேன், நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஆனால் அவங்க கர்த்தருடைய சிந்தனை இல்லை, நானும் கர்த்தருடைய சிந்தனை இல்லை. நான் போன பிறகு அவர் என்னை பார்த்து, ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவர் என்னை பார்த்து, இல்லை நான் அவரை பார்த்து சொல்கிறேன், நான் பேசி முடிச்சிட்டேன் அவர்லாம். இப்போது நான் அவலட்சணமான காரியங்களை செய்யும்போது அது எனக்கு ஆறுதலாக இல்லை. உதட்டளவில் நான் ஒருமனப்படுவதனாலே ஆறுதல் எனக்கு இல்லை. ஆமென். சமாதானமற்ற மனுஷன் திரிந்து கொண்டிருக்கிறான், சந்தோஷமற்று திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு பிள்ளை பெத்தெடுத்தா எனக்கு சந்தோஷம் வரும், பிள்ளை பெத்தெடுத்தாச்சு சந்தோஷம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. சகல விதமான ஆறுதல் என் ரட்சகர் நமக்காய் இலவசமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இவைகள்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் வேணான்றதை பற்றி நான் அதுக்கெல்லாம் எதிரியாக இல்லை. ஆனால் நீங்கள் தவறான இடங்களில் போய் ஆறுதல் தேடினீங்கன்னு சொன்னால் அவைகள் உங்கள் இருதயத்தை இன்னும் அதிகமாக பாதிக்க செய்யும். ஆமென், அல்லேலூயா. இப்போது நமக்கு பல வசனங்கள் இருக்குது. சங்கீதங்களை நான் வாசிக்கிறோம். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அழகா தாவீது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லி அவர் பாடிட்டு வரும்போது அவர் சொல்ல, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. இப்போ தேவன் எனக்கு ஆறுதலாக இருக்கிறார். தேவன் எனக்கு மரண இருள் உண்டு, போராட்டம் உண்டு, வியாதி உண்டு, பிரச்சனை உண்டு, சண்டை உண்டு, குழப்பம் உண்டு, என்னை பற்றி குறை கூறுறவங்க உண்டு, நான் நாசமாக போகணும்னு யோசிக்கிறவங்க உண்டு. அதுக்காக ஈவன் நிறைய பேர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுற, ப்ரேயரின் மூலமாகவே அவர்களை சாக்கணுன்ற அளவுக்கு இன்னைக்கு போராமையில் வாழ்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதின் மூலமாக கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபடேன், அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய தேவையை சந்திக்கிறார் என்று சொல்லுகிறார். He promised that our pain, our tears will be wiped away. நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வரும் காலம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆறுதல் பண்ணுகிறார். He promised that our sins are forgiven if we confess. ஆண்டவர் நமக்கு உண்மையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையாக நான் என் பாவத்தை வருந்தி நான் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் எனக்கு ஆறுதலாய் இறங்கி வருகிறார், என் பாவத்தை மன்னிப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் வாயினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து உன் பாவங்களை அறிக்கை செய்வாய் என்று சொன்னால் என் தேவனாகிய கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He promised to us. He promised that he will cause everything to work together for good if you love him. அவர் சொல்றாரு, அவரை அன்பு செய்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறார். தேவனை நேசிக்கிற பிள்ளைகளை, தேவன் உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போனாலும் சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பதற்கு வல்லமுடையவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, we are comforted by his word. அவருடைய வார்த்தையினாலே நாம் ஆறுதல் அடைகிறோம். ஆமென். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், திராணிக்கு மேலாக அவர் என்னை சோதிக்கிறவர் அல்ல, திராணிக்கு மேலாக அவர் என்னை
சொல்லுங்க, திராணிக்கு மேலாக என்னை சோதிக்கிறவர் அல்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கு, சோதனை மேல் சோதனை, போராட்டம் மேல போராட்டம், பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனைன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திராணிக்கு மேல சோதிக்கிறதல்ல. மனுஷனுக்கு ஏற்படும் சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு இருப்பது இல்லை. அப்படியே நீங்கள் சோதிக்கப்பட்டாலும் அதை தாங்கத்தக்கதாக, அதை சகிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு பலத்தை தருகிறார். அல்லேலூயா. அவர் விட்டு ஓடுறவர் அல்ல. அந்த சோதனையில உன்னை தாங்கி பிடிப்பதற்கு இந்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை விசுவாசிக்கலாம், இதுவரை நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நான் செய்த நன்மை அல்ல. கொஞ்சம் கவனிங்க, தேவன் எனக்காய் மரித்ததினாலே அவருடைய அன்பு என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. நான் என்றைக்கோ விழ வேண்டியவன், நான் என்றைக்கோ உதாசீனப்படுத்த வேண்டிய மனுஷன், இன்றைக்கு கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறது காரணம் அவர் எனக்காய் மரித்ததினாலே, அவர் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் என்னை சுமந்து கொண்டிருக்கிறார். ஆமென். Hallelujah. He promised that he will never leave us or forsake us. தேவன் நம்ம ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. தேவன் என்னை ஜெயமுள்ளவனாய் மாற்றுவதற்கு, நான் ஒருவேளை இந்த பூமியில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக அடையாதபடிக்கு இருந்திருக்கலாம், என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கார். 2 கொரிந்தியர் 4ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா இதே அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதல்னாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதலாயிருக்கிறார். ஆமென். We can see the purpose. இந்த 4ஆம் வசனத்தில், இந்த 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவன் இந்த உபத்திரவத்தில், இந்த போராட்டத்தில், இந்த பிரச்சனையில் அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரப்படுகிறார், போராட்டத்துக்குள்ளாய் தள்ளப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், மரண கட்டுகளுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறார். மாம்ச பிரகாரமான மரணம், அதாவது அவர் இயேசுவை சொல்வதினாலே அவரை சிறையில் வைக்கிறதற்கும், இயேசுவை சொல்வதினாலே அவரை கொல்வதற்கும் அநேகர் வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கும்போது சொல்றாரு, தேவன் அந்த போராட்டங்களில் எங்களுக்கு அவர் ஆறுதலாக இருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. யாருக்கெல்லாம் தேவனால் ஆறுதல் நமக்கு இருக்கு? எத்தனை பேர் உண்மையாக தேவனுக்குள்ள ஆறுதல் பெற்றிருக்கிறீங்க? நம்ம ஆறுதல் பெறலைன்னா நம்ம இந்த உலகத்தில் சமாதானமாக வாழ முடியாது சிஸ்டர். நிறைய பேர் அப்படி ஆறுதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்ம கர்த்தருக்குள்ள கரெக்டாக போகும்போது, இந்த பிரச்சனையில், இந்த போராட்டத்தில், உங்கள் வியாதியில், உங்கள் தனிமையில் நீங்கள் கரெக்டாக போய் ஆண்டவர்கிட்ட போய் உக்காந்து சொல்லி ஆண்டவரோடு உறவாடும் போது தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆமென். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ அதே தான் பவுல் சொல்றாரு, அவர் என்னை ஆறுதல் படுத்திருக்கிறார். எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர். நான் போய் அந்த ஆறுதலை பெற்றுக்கிட்டேன். அதுபோல் அந்த ஆறுதலை பெற்றுக்கிட்டேன்னா மற்றவர்கள் ஆறுதல் இல்லாமல் தற்கொலைக்கு நேராக, மற்றவர்கள் ஆறுதல் இல்லாமல் டிப்ரெஷனுக்கு நேராக, மற்றவர்கள் ஆறுதல் இல்லாமல் செத்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்வதற்கு எங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு பலப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? எனக்கே ஆறுதல் தேவையே, நானே பிரச்சனையில் இருக்கேனே, என்னாலேயே என் பிரச்சனை தாங்க முடியலையே, பிரச்சனை உண்டு, உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது இந்த தேவன் உனக்கு ஆறுதல் செய்கிறார். அதே தேவன் மற்றவர்கள் திகைத்து இருக்கும் போது என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது திகைத்து நிற்பவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்வதற்கு உங்கள் கரங்களை, உங்கள் மூளையை பலப்படுத்தி வச்சிருக்கார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. அதுதான் பவுல் சொல்றாரு, நாங்களே உபத்தில் இருக்கோம், எப்போ மறிக்க போறோன்னு தெரில, ஆனாலும் திகைத்து இருக்கிறவர்களுக்கு, பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்த வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 4ஆம் வசனத்தில் அது கீழே அவர் சொல்றாரு, 4ஆம் வசனத்தில் எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்து
திராணி உருளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களும் அவரே எங்களுக்கு. யார் அவர்? தேவனே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். திருப்பி திருப்பி சொல்றாரு, கொஞ்சம் கவனிங்க. மனுஷன் உங்களை பரிபூர்ணமாய் ஆறுதல் படுத்த முடியாது. ஒருவேளை இன்னைக்கு மனுஷர்கள் உங்களுக்கு பிரியமாய் பேசி ஒரு டெம்பரரியா உங்களை ஆறுதல் படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது டெம்பரரியா தான் இருக்கும். டெம்பரரியா தான் இருக்கும். உங்களை தாஜா பண்ணி உங்களுக்கு புடவெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டு அதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரருக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி அதெல்லாம் குடும்ப உறவுகளை செஞ்சு தான் ஆகணும் ஆறுதல். ஆனால் உங்கள் இருதயத்தில் பர்மனண்ட்டாக ஒரு ஆறுதல் வராது. உங்களுக்குள்ளே ஒரு இதை எதுக்காக செய்கிறாரு, இதை ஏன் செய்கிறாரு, நிறைய கேள்விலாம் இருக்கும். ஆனால் ஒரு நிரந்தரமான ஆறுதல் என் தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆமென், அல்லேலூயா. There is suffering. Where there is a suffering, there is a comfort. ஆமென், அல்லேலூயா. நான் கஷ்டப்படுறேன், நான் பாடுபடுறேன், நான் உபத்திரப்படுறேன். அந்த உபத்திரத்தில் நான் ஆண்டவரை தேடும்போது என் தேவன் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் எனக்கு ஆறுதலாக இறங்கி வருகிறார், ஆறுதலாக இறங்கி வருகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரியே, நீ உண்மையா இந்த தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசிப்பாயானால் இந்த விசுவாசத்தின் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் உன் மூளையில் ஆறுதலாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஆறுதல் இல்லை, ஆண்டவரே நான் குழம்பி இருக்கிறேன், நான் திகைத்து இருக்கிறேன், நான் கலங்கி வந்திருக்கிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன், நான் பயத்தோடு வந்திருக்கிறேன், நான் எதிர்பார்ப்பது நடக்காது இருக்கிறதுனால சமாதானமற்று என் இருதயம் படபடன்னு இருக்கு, என்னால் ரிலாக்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இந்த உலக வாழ்க்கை வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்கலன்ற அப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் தேவன் உனக்கு ஆறுதலாக இருக்கிறார். அவர் உன் கூட நிற்கிறேன்னு சொல்றார், அவர் உன்னை தாங்கி பிடிப்பேன்னு சொல்றாரு, அவர் உன் கரங்களை பிடித்து நான் நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவன் என்கின்ற வாக்கை உனக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உனக்கு சொல்லல, உனக்கு பாடு இல்லைன்னு அவர் சொல்லிக் கொடுக்கல, உனக்கு போராட்டம் வரலன்னு சொல்லிக் கொடுக்கல. அவர் சொல்றாரு, நீ போராட்டத்தில் இருப்ப, நீ பாடுகளில் இருப்ப, நீ உபத்திரவத்தில் இருப்ப, ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு கூட இருக்கிறேன். ஆறு இல்லைன்னு சொல்லல, அக்கினி இல்லைன்னு சொல்லல, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பான்னு தான் சொன்னாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அக்கினியான போராட்டங்கள் பிரச்சனைகள் உன்னை தாங்கி பிடிக்கும் போது அந்த அக்கினியையும் அந்த அக்கினியின் வேதனையை பார்த்து விட்டுட்டு ஓடுற ஒரு தேவன் அல்ல, அது நடுவில் இறங்கி உன்னை தாங்கி பிடிப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதுதான் பைபிள் சொல்லிக் கொடுக்குது, இதை தான் சத்தியம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால தான் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார், அவர் சித்தத்தை என் வாழ்க்கையில செய்வார். நீங்க நம்புனீங்கன்னா உடனடியாக ஆறுதல் இறங்கி வந்துடும். ஆமென். சொல்றது இல்லை, நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க சொல்றதை நீங்க நம்புனீங்கன்னா உடனடியாக அந்த ஆறுதலின் தெய்வன் இறங்கி வரும். கர்த்தர் ஆறுதலாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. உங்க பிரச்சனை எனக்கு என்னன்னு தெரியாது. உலகத்தில் வியாதிகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. நம்ம ஆண்டவர்கிட்ட ஆறுதல் கேட்டால் ஆண்டவர் நமக்கு ஆறுதலாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு நடுவில் மனுஷன் குழப்பறதுக்கு ரெடியாக இருப்பான். அவங்களுக்கு எதுக்கும் வியாதி வராத மாதிரியும், சாத்தான் தலை தெரிச்சு ஆடுற மாதிரியும், அவங்க வீட்டில் யாரும் ஆடாத மாதிரி. சாத்தான் எப்பயுமே போராடிட்டு தான் இருக்கான். போராடலையா இல்லையா? சாத்தான் யாரை தான் போராடாமல் இருக்கான்? சாத்தான் போராடானா இல்லையா? போராடி தான் இருக்கான். நீ கிறிஸ்தவனா ஆனதுலேருந்தே போராடிட்டு தான் இருக்கான். எதுக்கு போராடுறான்? எதுக்கு போராடுறான்? ஆமாம், அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆமென், அல்லேலூயா. போராடிட்டே தான் இருப்பான். சொல்லுங்க பக்கத்தில், போராடிட்டே தான். அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது. சொல்லுங்க, அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது. பெருசுப்படுத்தப்பட்டதான். இப்போது ஆண்டவரை பெருசாகணுமா சாத்தானை பெருசாகணுமா? நீங்கள் ஆண்டவரை பெருசாகிறீங்களா சாத்தானை பெருசாகிறீங்களா? உண்மையாவா? சூப்பராக இருக்குல்ல. ஒன்றுமே இல்லைனா கூட அதுக்கு எப்படி அந்த நூல் கோபம் பாருங்க.
அங்கே உக்காந்தான், இங்கே உக்காந்தான், அதை பண்ணான், இதை பண்ணான், அங்கேருந்தான் இங்கே வந்துச்சு, இங்கேருந்தான் இங்கே வந்துச்சு, அவங்கனால தான் இதாச்சு. சிஸ்டர், இதெல்லாம் புதுசு இல்லை சிஸ்டர், பிரதர், இதெல்லாம் புதுசு இல்லை. இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கறனால யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? யாருடைய செயலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? யாருடைய செயலை? நீ சாத்தானுடைய செயலை பேச பேச யார் மகிமைப்படுவா? அவன் வல்லவன், அவன் தான் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் பண்ணான், அவன் இப்படிலாம் பண்ணி முடிச்சிட்டான், உன்னை எல்லாம் அவன் தோத்தவன். எல்லாரும் சொல்ல, அவன் தோத்தவன். ஆமென். எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணுறான்? ஆண்டவர் பல்லெல்லாம் உடைச்சிட்டாரு. பல்ல உடைச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான்? உருன்னு உருடும் போதே நம்மெல்லாம் அவனை ஐயோ ஐயோயோ கடிச்சிருவானோ, ஐயோயோ நம்ம குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒன்று நம்ம பதறதை வச்சு ஏற்றுறான் பாரு நம்மளை. இதை ஏற்றி விடுறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. பிரசங்கம் ஃபுல்லாகவே சாத்தானை பற்றி தான். எப்படி? மேடை மேலே பிரசங்கம் ஃபுல்லாகவே சாத்தானை பற்றி தான். யார் மகிமைப்படுறா? நான் எப்பயாச்சும் ஒரு வாடி தான் இதை பேசுகிறேன். டெய்லி டாபிக். ஜனங்களுக்கும் பிடிச்ச டாபிக் என்ன தெரியுமா? யூடியூப்பில் போய் பாருங்களேன். தேவனை பற்றி பேசுனா ஜனங்க யூடியூப்பில் லைக்கே இருக்காது. ஆனால் சாத்தானின் தந்திரங்கள் டைட்டில் சாத்தானின் தந்திரங்கள். உங்களுக்கு தெரியாதா தந்திரம்? சாத்தானின் தந்திரம் உங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் எதாச்சும் புதுசாக இருக்கான்னு பார்க்கணும். அவன் தேவன் அன்புள்ளவர். எப்படி? தேவன் ஐயோ போர்பா என்னது? அப்படிதான் நம்ம மூளை இருக்கு. ஆமென். அவர் அன்பு செஞ்சனால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அல்லேலூயா. சாத்தான் எந்த பக்கம் போராடினாலும் நீ அவருடைய பிள்ளையானால் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொல்லியிருக்கார். ஆமென். அல்லேலூயா. சாத்தானை பார்த்து நம்ம சொல்லணும், அவர் சித்தம் இல்லாமல் என் முடி கூட கீழே விழாது, நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் எனக்கு ஆறுதலாக இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சே, முடிச்சிடலாம். அடுத்த வாரத்தில் கண்டினியூ பண்ணலாம். யார் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கார்? தேவன் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். மறந்துடாதீங்க. ஆறுதலுக்காக ஏங்கிட்டு இருக்காதீங்க. ஏங்கி இருந்தால் வசனப்பட்டு சோகப்பட்டு சமாதானத்தை இழந்துடுவீங்க. ஆமென். ஒரு உண்மையை சொல்லிட்டா சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க பாஸ்டர், சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். நீ முதல்ல மற்றவங்களுக்கு ஆறுதலாக இரு. அல்லேலூயா. ஏன்னா என் தேவன் எனக்கு தாராளமாய். எல்லாரும் கையை வைங்க. பக்கத்தில் குத்திராதீங்க. நல்லா கையை மேலே தூக்கி படிங்க. என் மேலே அன்பாக இருக்கனால எனக்கு எப்பயுமே தாராளமாக ஆறுதல் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால டிப்ரெஷன் ஆவியே ஓ இங்கிலீஷில் சொல்கிறேன்னா உங்களுக்கு, நீங்களும் நல்லா தான் சொல்கிறேன். மன அழுத்தத்தின் ஆவியே போ. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களை உங்களால் மாற்ற முடியாது, உங்களையே உங்களால் மாற்ற முடியாது. பாஸ்டராக இருக்கிற இவ்வளோ வசனத்தை படிக்கிற என்னாலேயே மாற்ற முடியாது. கர்த்தர் தான் மாற்றணும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், பண்ணலாம். ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன மாற்றுவார்? உங்கள் பிள்ளைங்களை மாற்றுவார். அங்கங்கே குத்தும்போது அங்கங்கே கொடாயும் போது அது தானாக மாறும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல நான் மாறிக்கிறேன். முதல்ல என் பேச்சு மாறட்டும், என் பார்வை மாறட்டும், என் சிந்தை மாறட்டும், என் நட மாறட்டும். மற்றவங்க மாறுறானோ மாறலையோ அது என் கையில் இல்லை. ஆமென். பார்த்து சிஸ்டர், பிரதர், முடிச்சிடலாம். ஏந்திரிங்க அப்படியே. ஆமென். அல்லேலூயா.